Hi dear students, வணக்கம். நான் உங்கள் பாலா சார். இந்த வீடியோவில் முக்கியமான 3 கணக்குகள் மட்டும் பார்க்குறோம். ரொம்ப முக்கியமான கணக்கு, நிலைம திருப்புத்திறன் தொடர்புடைய கணக்கு. உங்களோட பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கும் முக்கியம், அதே மாதிரி நீட் ஜேஇக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா இந்த ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணுற மூலமாக கிடைக்கும். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில ஐடியாஸ் இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்குறப்ப நம்மளால் சால்வ் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இஸ் உங்களுக்கு 5.16 நம்ம பார்க்குறோம். 5.16 ப்ராப்ளம் என்ன சொல்லுதுன்னா, 3 கிலோகிராம் நிறையும் 50 சென்டிமீட்டர் ஆரமும் கொண்ட வட்டத்தட்டு ஒன்றின் நிலைம திருப்புத்திறனை பின்வரும் அச்சுகளை பொறுத்து காண்க. Find the moment of inertia of a disc of mass 3 kg and radius 50 cm about the following positions of the axis. ஸோ ஒரு 3 different axes கொடுத்து moment of inertia கேட்குறாங்க. ஸோ the problem number is 5.16. This is our problem number. So what is the mass given? So mass m is equal to 3 kilogram, that is given 3 kilogram mass, and radius r is given, ஆரம் கொடுத்துருக்குறாங்க 50 சென்டிமீட்டர். ஸோ மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. 100ஆல் வகுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மீட்டர் மாறிடும். 50/100 ஒரு 0 கேன்சல் ஆகும். 5/10 0.5 மீட்டர். எல்லாமே ஒரே யூனிட்டில் இருக்கணும். எஸ்ஐ யூனிட் சிஸ்டம். ஸோ இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வட்டத்தட்டின் மையத்தில் தளத்திற்கு செங்குத்தாக செல்லும் அச்சை பற்றிய நிலைம திருப்புத்திறன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we have to find out the moment of inertia of the disc about an axis passing through the center. ஸோ இதுதான் நமக்கு சென்டர். இந்த சென்டர் வழியாக அந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலராக செல்லக்கூடிய இந்த ஆக்சிஸை பொறுத்து நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறோம். நிலைம திருப்புத்திறன். மாஸ் m, ரேடியஸ் r. ஓகேவா? ஸோ ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதுக்கான ஃபார்முலா 1/2 mr² இல்லையா? ஸோ இது மட்டும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் அன் ஆக்சிஸ் பாசிங் த்ரூ த சென்டர் பர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் த டிஸ்க். தட்டினுடைய தளத்திற்கு செங்குத்தாகவும் மையத்தின் வழியாக செல்லக்கூடிய அச்சை பற்றிய நிலைம திருப்புத்திறன் 1/2 mr². ஓகேவா? ஸோ 1/2 what is the mass? Mass 3 kilogram into r². r² என்ன வந்துடும்? 0.5 into 0.5. ஓகேவா? 0.5 into 0.5. ஓகே. ஸோ இது எவ்வளோ வரும்? 1.5. 2 into 1.5 3 வரும். ஸோ 1.5 into 0.5 into 0.5 எவ்வளவு? 5 into 5 25. ஸோ 0.25. ஸோ என்ன பண்ணணும்? இப்போ 15ஐயும் 25ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 5 15 எவ்வளவு? 75. 75 2 15 30. ஸோ எவ்வளோ வருது? 5 7 3 375 வருது. ஸோ 375. இங்கே ஒரு 2 டிஜிட்டு, இங்கே ஒரு டிஜிட்டு. ஸோ மொத்தம் 3 டிஜிட். ஸோ 0.375 மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா யூனிட் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். ஸோ கிலோகிராம் இன்டூ மீட்டர் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபஸ்ட்டு ஆப்ஷன். ஓகேவா? ரைட். 0.37 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். செகண்ட் கொஸ்டின் வட்டத்தட்டின் பரிதியில் ஏதேனும் ஒரு புள்ளி வழியாக செல்லக்கூடிய அச்சு. வட்டத்தட்டின் பரிதியின் ஏதேனும் ஒரு புள்ளியின் வழி செல்லும் தளத்திற்கு செங்குத்தானதுமான அச்சு. ஸோ பரிதிங்கிறது எதை சொல்கிறாங்கன்னா, அந்த ரிம்மு, அந்த சர்க்கம்ஃபரன்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. ஸோ செகண்ட் ப்ராப்ளம். ஸோ ஆல்ரெடி ஒன் ஆக்சிஸ் இங்கே இருக்குது. ஸோ அது சென்டர் வழியாக போகிறது. ஸோ அதுக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இன்னொன்று இந்த பரிதிங்கிறது இது வழியாக, இந்த ரிம் வழியாக போகக்கூடிய ஆக்சிஸ். ஸோ நீங்கள் ஸ்கேல் வச்சு நீங்கள் ஈஸியாக வரைஞ்சிருவீங்க. பட் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது ஸ்மூத்தாக இருக்கிறதுனால. ஸோ இந்த ரிம் வழியாக போகக்கூடிய இந்த ஆக்சிஸ். ஸோ ஆக்சுவலாக இது பேரலல். இது ரேடியஸ் ஆர், இது சென்டர். ஓகே, அது நிறைமையம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். மாஸ் m. ஓகேவா? அப்போ இது பேரல் ஆக்சஸ் தியரம் பயன்படுத்தணும், இணை அச்சு தேற்றத்தை பயன்படுத்தணும். ஸோ திஸ் இஸ் தி ஆக்சிஸ் பாசிங் த்ரூ எ பாயிண்ட் ஆன் த ரிம் ஆர் ஆன் த edge of the disc and it has some distance from the center இல்லையா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா
ஆஃப் திஸ் சிஸ்டம் ஒன்று வந்து ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஐசி ப்ளஸ் மாஸ் இன்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஆக்சஸ் வந்து என்ன ஆர். அப்போ ஐசி ப்ளஸ் எம்ஆர் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் அக்கார்டிங் டு த பேரல் ஆக்சஸ் தியரம். ஓகேவா, இணை அச்சு தேற்றத்தை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ பாருங்கள் ஐசியோட வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா, இது என்னது? ஸோ நீங்கள் ஐசி வந்து நீங்கள் போட்டுக்கலாம் 1/2 எம்ஆர் ஸ்கொயர், அப்புறமா நம்ம வேல்யூ போட்டுக்குவோம் ப்ளஸ் எம்ஆர் ஸ்கொயர். ஓகேவா, ரைட். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 3/2 எம்ஆர் ஸ்கொயரா. ஸோ எவ்வளோ சிம்பிளாக போடுறேன் பாருங்கள். ஸோ சம் தான் ஏதோ நிலைமை திருப்பு திறன் ஏதோ பெரிய விஷயமா இருக்கும், பட் ரியலி இட் இஸ் வெரி சிம்பிள் டு சால்வ். இப்போ 3 இன்ட்டு இது எப்படி எழுதலாம்? 1/2 இன்ட்டு எம்ஆர் ஸ்கொயர் எழுதலாம், ரைட்டா? ஸோ 1/2 எம்ஆர் ஸ்கொயர் நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். தட் இஸ் வாட் யுவர் 0.375. அப்போ என்ன வரும்? 3 இன்ட்டு 0.375. ஓகேவா, நவ் யூ மல்டிப்ளை திஸ். 3 இன்ட்டு 5 15, 5 21, 21 1 22க்கு 2 மீதி 2 3 9 2 11. ஸோ 1.125 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் வாட் யுவர் ஆன்சர். ஸோ 1.125 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். இதுதான் பரிதி வழியாக செல்லக்கூடிய அச்சை பற்றிய நிலைமை திருப்புத்திறன். அது வந்து தளத்திற்கு செங்குத்தாகவும் செல்கிறது. ஸோ திஸ் இஸ் தி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் an axis passing through the point on the rim of the disc and perpendicular to the plane of the disc. ஓகேவா, ரைட். தேர்ட் ப்ராப்ளம். இதிலேயே பட்டத்தட்டின் மையம் வழியாகவும் அதே தளத்திலேயே செல்வதுமான அச்சை பற்றிய நிலைமை திருப்பு திறனை காண்க. ஸோ இதில் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ நிறைய ஐடியா கிடைக்குது பாருங்கள். ஒன்று வந்து சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக போகிறதுக்கு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறோம். ஸோ ரிம் வழியாக போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? பேரல் ஆக்சஸ் தியரம் யூஸ் பண்ணுறோம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ டிஸ்க்கு, ஸோ இதில் இது சென்டர். ஸோ இது வழியாக போகிற ஆக்சிஸ் வந்து நமக்கு தெரியும். இது என்னது? இசட் ஆக்சிஸ். அப்போ இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நமக்கு ஐஇசட்னு தெரியும். ஓகேவா, இது இசட் ஆக்சிஸ்னு வச்சுக்குவோம். ஓகே, இன்னும் ரெண்டு அச்சு வந்து எப்படி இருக்குன்னா நம்ம ஏற்கனவே தெரியும். இது ஒரு ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒரு ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். இப்போ தளத்தில் அமைந்த அச்சுகள் வந்து எது? தி ஆக்சஸ் லை ஆன் த பிளேன் இஸ் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ அப்போ இந்த ஆக்சிஸுக்கு நமக்கு என்ன நிலைமை திருப்புத்திறன்னு கேட்கணும். ஸோ இன்ஃபேக்ட் நமக்கு பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் என்ன? ஐஇசட் ஈக்குவல் டு ஐஎக்ஸ் ப்ளஸ் ஐஒய் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? இங்கே ஐஎக்ஸும் ஐஒய்யும் ஈக்குவல் தான். ஏன்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பர்பெண்டிகுலர் ஆக்சஸ். நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த பாயிண்ட்டை வந்து ஈக்குவலாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய்யில் வந்து நீங்கள் இங்கே எவ்வளவு எக்ஸ் டிஸ்டன்ஸ் எடுக்கிறீங்களோ அதே டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் ஒய்யில் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்தீங்கன்னா நீங்கள் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து ஈக்குவலாக இருக்கும். அண்ட் லெட் இட் பி ஐன்னு வச்சுக்கும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஐஇசட் ஈக்குவல் என்ன கிடைக்கும்? அப்போ ஐ ப்ளஸ் ஐ தட் இஸ் ஈக்குவல் டு 2ஐன்னு கிடைக்கும். ஸோ தேர்ஃபோர் ஐ இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஐஇசட். புரியுதா நான் சொல்கிறது? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் த ஆக்சிஸ் லை ஆன் த பிளேன். வட்டத்தட்டின் மையம் வழியாகவும் அதே தளத்திலேயே அமையக்கூடிய அச்சை பற்றிய நிலைமை திருப்புத்திறன் நம்ம கண்டுபிடிக்கும் போது அக்கார்டிங் டு த பர்பெண்டிகுலர் ஆக்சஸ் தியரம் செங்குத்து அச்சு தேற்றப்படி ஐஇசட் இஸ் ஈக்குவல் டு ஐஎக்ஸ் ப்ளஸ் ஐஒய். ஐஎக்ஸ் வந்து ஐஒய்க்கு ஈக்குவலாக இருக்கும். அதை நம்ம ஐன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஐ ப்ளஸ் ஐ வந்து அப்போ 2i ஆகுது. தேர்ஃபோர் ஐ வந்து 1/2 இன்ட்டு ஐஇசட் தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு திஸ் இஸ் பாசிங் த்ரூ த சென்டர் அண்ட் பர்பெண்டிகுலர் டு த பிளேன். இது நிறை மையம் வழியாக செல்லக்கூடியதும் தளத்திற்கு செங்குத்தாகவும் இருக்குது. அதுதான் ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். தட் இஸ் வாட் யுவர் 0.375. 0.375. ஸோ நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 0.187 வருது. 0.187 இன்னொரு டிஜிட் சேர்த்துக்கலாம் 5 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ 3 ப்ராப்ளமையும் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. 3 சப்டிவிஷன்ஸ், 3 டிஃபரண்ட் மெத்தட்ஸ். இஸ் இட் கிளியர்? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து அந்த ஆக்சிஸ் வந்து சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக போகுது. அதுக்கு 1/2 எம்ஆர் ஸ்கொயர். அதை நம்ம சால்வ் பண்ணிடுறோம். எம் வேல்யூ போட்டிருக்கோம், ஆர் வேல்யூ போட்டிருக்கோம். நமக்கு வந்து 0.375 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் கிடைக்குது. ரெண்டாவது வந்து அந்த ரிம் வழியாக ஒரு பாயிண்ட் வழியாக போகுது. அண்ட் தட் இஸ் parallel டு த ஆக்சிஸ் பாசிங் த்ரூ த சென்டர் ஆஃப் மாஸ்.
அதனால் நம்ம இணை அச்சு தேற்றத்தை பயன்படுத்தணும் parallel axis தியரம். மூணாவது சம் வந்து பார்த்தீங்கன்னா தளத்திலேயே அமையக்கூடிய அச்சுகளை பற்றி நிலைம திருப்புத்திறன் கேட்குறாங்க. ஸோ அதில் 2 அச்சு தளத்திலேயே அமையுது, அது ஒன்றுக்கொன்று செங்குத்தான அச்சுகளும் கூட. அப்போ நம்ம ஒரு பாயிண்ட் எடுக்கும்போது அந்த பாயிண்ட்டை வந்து எக்ஸ்லேருந்து ஒய்யிலேருந்து சம தொலைவுகள் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து ஈக்குவல்னு எடுத்துக்கிட்ட போது நமக்கு செங்குத்து அச்சு தேற்றப்படி IZ வந்து IX + IYன்னு வருது. ஸோ இட் இஸ் 2I, therefore I is equal to 1/2. இந்த ஐங்கிறதான் தளத்தில் அமையக்கூடிய ஏதேனும் ஒரு அச்சை பற்றி நிலைம திருப்புத்திறன். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் எனி ஆக்சிஸ் லை ஆன் த பிளேன். ஸோ தட் இஸ் கிவன். ஸோ 1/2 இன்ட்டு IZ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். 0.375 சால்வ் பண்ணிங்கன்னா 0.1875 kg/m². அண்ட் parallel axis தியரம் யூஸ் பண்ணி நடுவில் ஈஸியாக போட்டிருக்கோம் பாருங்கள். ஸோ IC + mr², IC ஆல்ரெடி ஃபார்முலா இருக்குது. ஸோ 1/2 mr² ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 3/2 mr², 3 வெளியே வச்சோன்னா 1/2 mr². 1/2 mr² வந்து 0.375. ஸோ ஈஸிலி we are getting the result. ஸோ ஈஸியாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் வாட் யுவர். ஸோ ஒரு கணக்கு பார்க்கும்போது பெருசாக தெரியும், பட் சால்வ் பண்ணிட்டோன்னா நமக்கு அது ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் புரியும் நினைக்கிறேன். அண்ட் யூ ஹேவ் காட் 3 டிஃப்ரெண்ட் ஐடியாஸ். ஒரு 3 விதமான ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ பின்னாடி நமக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாமா? ரெடியா? எஸ். 5.17. ஸோ திஸ் ப்ராப்ளம் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் நுணுக்கமாக கவனிக்கப்பட வேண்டிய கணக்கு இது. ஓகே. ஸோ ப்ராப்ளம் நம்பர் 5.17 இங்கே எடுத்து வச்சுக்கோங்க புக்கில். 5.17 ரைட். ஸோ இந்த ப்ராப்ளம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மெல்லிய தண்டினால் இணைக்கப்பட்டுள்ள இரு திண்ம கோளங்கள் கொண்ட அமைப்பின் நிலைம திருப்புத்திறனை அதன் வடிவியல் மையத்தை பொறுத்து காண்க. ஃபைண்ட் அவுட் தி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் an axis passing through the geometric center of the system. இப்போ சிஸ்டம் என்ன? சிஸ்டத்தில் வந்து ஒரு ராடு இருக்குது. ஸோ we have one ராடு. அந்த ராடோட 2 எண்டில் 2 ஸ்பியர் இருக்குது. ஸோ இங்கே ஒரு கோளம், அப்புறம் இங்கே ஒரு கோளம். ஸோ we have 2 spheres at 2 ends of the rod. ராடோட டோட்டல் லெங்த் வந்து பார்த்தீங்கன்னா 80 சென்டிமீட்டர். ஸோ ஆக்சிஸ் வந்து அப்போ மிட் பாயிண்டில் இருக்கும். ஸோ இது ஆக்சிஸ். அப்போ இது வந்து 40 சென்டிமீட்டர். திஸ் இஸ் ஆல்சோ 40 சென்டிமீட்டர். அண்ட் த ஸ்பியரோட ரேடியஸ் இஸ் கிவன், தட் இஸ் 10 சென்டிமீட்டர். நல்லா கவனிச்சுக்கணும். ஸோ அடுத்தது வந்து இந்த ராடோட லெங்க்த்து மாஸ் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து ராடோட மாஸ் அது வந்து 3 kg. ஓகே. அப்புறம் இந்த ஸ்பியரோட மாஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து 5 kg. ஸோ இதுதான் சிஸ்டம். நவ் வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் தி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகே, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது சிஸ்டம். முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் வந்து அமைப்பினுடைய மொத்த நிலைம திருப்புத்திறனுங்கிறது பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும், வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் தி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் an axis passing through the center of mass of the rod. ரைட்டா? இந்த தண்டினுடைய நிறைமையம் வழியாக செல்லும் தண்டினுடைய அச்சுக்கு செங்குத்தானதுமான இந்த அச்சை பற்றி நிலைம திருப்பத்தை நம்ம கண்டுபிடிச்சிடணும் ஒன்று. அப்புறம் இந்த ஸ்பியர் இருக்கு இல்லையா, கோளத்தினுடைய மையம் வழியாக செல்லக்கூடிய அச்சை பற்றி நிலைம திருப்புத்திறன் ஆக்சுவலாக வந்து டிஃபரெண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன மாதிரியான தளங்களுக்கு செங்குத்தாக இருக்கா, இல்லை வந்து எப்படி போகுது அச்சு, அதை பற்றிய நிலைம திருப்புத்திறன் வந்து ஒரு லிஸ்ட்டே இருக்குது, ஒரு அட்டவணையே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அந்த கேஸுக்கு நம்ம வந்து ஃபார்முலா எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த அமைப்பு சேர்ந்து சுற்றுது. இப்போ ஒன்று இந்த அச்சு இந்த மையம் வழியாக போகுது, அது ஒன்று கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த அமைப்புக்கும் இந்த ராடுக்கும் சேர்த்து ஒரு நிலைம திருப்புத்திறன் கண்டுபிடிக்கணும். அது வந்து என்ன பண்ணுவீங்க, parallel axis தியரம் கண்டுபிடிச்சு போடுவீங்க. அது வந்து அதே மாதிரி இதுக்கும் கண்டுபிடி. அப்போ ஒரு இதை கண்டுபிடிச்சோம்னா 2 டைம்ஸ் போட்டுக்கலாம். அப்புறம் அந்த ராடுக்கு மிட் பாயிண்ட் வழியாக போகிற அச்சை நிலைம திருப்புத்திறன் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா டோட்டல் வந்து இந்த சிஸ்டத்தினுடைய நிலைம திருப்புத்திறன் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் த ராடுக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு 1/12 ml² நம்ம ஃபார்முலா பார்த்துட்டோம் ஏற்கனவே. தண்டின் அச்சிற்கு செங்குத்தாகவும் தண்டின் மையப்புள்ளி வழியாக செல்லும் அச்சை பற்றிய நிலைம திருப்புத்திறன் 1/12 ml². ஓகேவா? ஸோ m தெரியுமா உங்களுக்கு? m வந்து 3 kg. ஓகே ரைட்டு. அடுத்தது L எவ்வளவு?
லெங்க்த்து. ஸோ லெங்க்த்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் லெங்த் ஆஃப் த ராடு வந்து எவ்வளவு 80 சென்டிமீட்டர் ரைட்டா. ஏன்னா டோட்டல் ராடுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா 80 சென்டிமீட்டர். ஸோ 0.8 மீட்டர். ஓகே. ஸோ ஐ ராட் இப்போ என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். 1/12 இன்ட்டு மாஸ் 3 இன்ட்டு 0.8 இன்ட்டு 0.8. ஓகே. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 3 4s are 12. ஸோ 1/4 இன்ட்டு 0.64. இதை கேன்சல் பண்ணால் ஒரு நாள் 4 மீது 2 24 24 0.16 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா. இப்போ ராடுக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ராடுக்கு வந்து 0.16 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பியர் ஐ கோளம் அல்லது ஸ்பியர்னு வச்சுங்க. கோளத்துக்கு கோளத்தின் மையம் வழியாக செல்லக்கூடிய அச்சை பற்றி நிலைம திருப்புத்திறன் என்ன வரும் அப்படின்னா அது வந்து 2/5 mr². 2/5 mr². இங்கே மாஸ் வந்து எவ்வளவு 5 kg, ரேடியஸ் எவ்வளவு 10 சென்டிமீட்டர்னா 0.1 மீட்டர். ஓகேவா. 10/100 0.1. ஓகே. சப்ஸ்டிட் பண்ணலாமா. 2/5 இன்ட்டு மாஸ் 5 இன்ட்டு 0.1 இன்ட்டு 0.1. ஓகேவா. தட் இஸ் ஈக்குவல் டு 5 கேன்சல் 2 இன்ட்டு எவ்வளோ வரும் 0.01. 0.01 தட் இஸ் ஈக்குவல் டு 0.02 வரும். 0.02 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். இது வந்து கோளத்தின் மையம் வழியாக செல்லக்கூடிய அச்சை பற்றிய நிலைம திருப்புத்திறன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலாக இந்த வடிவியல் மையத்தை பொறுத்து தான் நம்ம கண்டுபிடிக்கணும். we have to find out the moment of inertia about this axis அப்படிங்கும்போது இது ரெண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 40. ஸோ இது வரைக்கும் நல்ல நுணுக்கமாக தான் சொன்னேன். இது வந்து 0.4, இது வந்து 14 வச்சுங்க. அப்போ இந்த ரேடியஸ் வந்து ஒரு 5. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து என்ன வருதுன்னா 50 சென்டிமீட்டர் வந்துடும். ஸோ அதனால தான் இதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்கன்னு சொன்னேன். சில பேர் என்ன பண்ணிடுங்க இந்த ராடு வரைக்கும் உள்ள லெங்க்த்தை போட்டு போயிடுவீங்க பேரல் ஆக்சஸுக்கு. அப்படி பண்ண முடியாது. இதோட சென்டர் வரைக்கும் வரணும். ஸோ இது ஒரு 10, இங்கே ஒரு 40, டோட்டலாக வந்து 15 வரும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஐ ஸ்பியர் ஐ கோளம் இது வந்து ஸோ இதை நான் சிம்பிளாக வந்துட்டு ஐ ப்ரைம்னு வச்சுக்கிறேன். இது வந்து ஐ ப்ரைம்னு வச்சுக்கிறேன். அப்போ ஐ கோளம் எப்படி கண்டுபிடிக்கன்னா ஐ ப்ரைம் ப்ளஸ் மாஸ் இன்ட்டு d². ஓகேவா. எப்படி வச்சுக்கலாம். ஐ ப்ரைம் கண்டுபிடிச்சாச்சு 0.02 ப்ளஸ் மாஸ் வந்து 5 கிலோகிராம் இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர்னால் இப்போ என்ன பண்ணுவீங்க இது வந்து 0.5 50 சென்டிமீட்டர்னா 0.5 மீட்டர். ஸோ 0.5 த ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஸோ 0.02 இன்ட்டு 5 இன்ட்டு இது என்ன வரும் 0.25. 5 5 25. ஸோ 0.02 இன்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை 125 வருமா. 5 25 120 1.25 வரும். ஓகே. ஸோ இது 2 இன்ட்டு 10⁻⁻². இது 1.25. அப்போ இது என்ன பண்ணலாம் 125ன்னு வச்சுக்கலாம். 125 இன்ட்டு 10⁻⁻². அப்போ என்ன வரும் 250. 250 இன்ட்டு 10⁻⁻4னா இது என்ன வரும் 0.0250. ஓகேவா. 0.025. இட் இஸ் நாட் எஸ். இப்படி தான் நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணணும். இது ப்ளஸ் பண்ணிக்கணும். இது ப்ளஸ்ஸு ஹியர் ஆல்சோ ப்ளஸ். ஸோ ஆட் பண்ணணும். ஸோ 1.25 0.02 ஆட் பண்ணிங்கன்னா 1.27 வருதா. ஸோ கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் வாட் யுவர் ஐ கோளம். ஸோ கோளத்தினுடைய அதாவது இந்த அச்சை பற்றிய ஜாமெட்ரிக் சென்டர் வழியாக செல்லக்கூடிய அச்சை பற்றி நிலைமை திருப்புத்திறன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நவ் வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் தி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் த என்டையர் சிஸ்டம் அப்படின்னா தட் இஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு அப்போ என்ன பண்ணணும்
I rod plus 2 times, ஏன்னா இந்த பக்கம் ஒரு ஸ்பியர் அந்த பக்கம் ஒரு ஸ்பியர் இருக்குது, 2 டைம்ஸ் என்ன வரும், I கோலம்னு வரும். That is equal I rod எவ்வளவு, I rod is 0.16 into 2 into 1.27, am I right? So plus 0.16 plus இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2.54 வரும். ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். 50 60 70 2.70 2.70 or simply 2.7 kilogram meter square, 2.7 kilogram meter square. ஓகேவா, புரிஞ்சா பாருங்க. Yes, it is very clear. So first வந்து தண்டுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம், அதனுடைய நிறை மையம் வழியாக செல்லக்கூடிய அச்சைப்பட்டு நிலைமத்திறன் 1/12 into ml square 0.16 வந்துருச்சு. அப்புறம் கோளத்தின் மையம் வழியாக செல்லக்கூடிய அச்சைப்பட்டு நிலைமத்திருப்பு திறனுக்கு 2/5 mr square. ஸோ அதோட ஆன்சர் வந்து 0.02 வருது. அதுக்கப்புறம் வடிவியல் அச்சைப்பட்டு நிலைமத்திருப்பு திறன் கண்டுபிடிக்கும் போது இணையச்சு தேற்றத்தை பயன்படுத்துகிறோம். I prime அப்படிங்கிறது கோளத்தின் மையம் வழியாக செல்லக்கூடிய அச்சை பற்றிய நிலைமத்திருப்பு திறன், that is found and இணையச்சு தேற்றத்தை பயன்படுத்தும் போது I prime plus md square, mங்கிறது தெரியும் கோளத்தின் நிறை, dங்கிறது அந்த கோளத்துடைய சென்டர் வரைக்கும் நம்ம வரணும். ஸோ 40 + 10 50 சென்டிமீட்டர் 0.5 வந்துடுது. ஸோ 0.02 + 5 into 0.25, ஓகேவா, 0.5 the whole square. ஸோ 1.25 plus 0.02 ஆட் பண்ணால் 1.27 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். தென் ஃபைனலி த டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்சியா, மொத்த நிலைமத்திருப்பு திறன் வடிவியல் அச்சை பொறுத்து ராடுக்கு என்ன வருது, ப்ளஸ்ஸு 2 கோளத்துக்கு என்ன வருது, ரெண்டையும் கூட்ட போகிறோம். 0.16 ப்ளஸ் 2 times 1.27 ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 2.7 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்குது. எஸ், ஓகே, புரியுதா, ஃபைன். இப்போ மூணாவது சம் போயிடலாம். தேர்டு சம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. இந்த மாதிரி கணக்கு வந்து நீங்கள் ஜேஇயில் எதிர்பார்க்கலாம், அல்லது நீட்லே இந்த மாதிரி ப்ராப்ளம் கொஞ்சம் ஹை லெவல் ப்ராப்ளம் டைப்பில் இந்த மாதிரி வரும். அதனால் இதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்சியா பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. எந்த மாடல் கேட்டாலும் நம்ம எழுதலாம். 5.18. ஸோ இதான் நம்ம பார்க்க போகிற கடைசி ப்ராப்ளம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 500 கிராம் நிறையும் 10 சென்டிமீட்டர் ஆரமும் கொண்ட வட்டத்தட்டு ஒன்று தன்னிச்சையாக படத்தில் காட்டப்பட்டது போல நிலையான அச்சை பொறுத்து சுழல்கிறது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிஸ்க் மாதிரி இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, இதோட சென்டர் இங்கே இருக்குது. ஸோ ஒரு டிஸ்க் இப்படி இருக்குது. ஸோ இந்த டிஸ்க்குக்கு மாஸ் கொடுத்தாச்சு, இதுக்கு சப்போர்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, ப்ராப்ளமில் சப்போர்ட் இருக்குது. இந்த மாஸ் வந்து நான் M1 எடுத்துக்கிறேன். ஸோ இதோட ரேடியஸ் வந்து R எடுத்துக்கிறேன். என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எடையற்ற மற்றும் மீட்சித்தன்மையற்ற கம்பியானது வட்டத்தின் விளிம்பில் சுற்றுகள் சுற்றப்பட்டு மற்றொரு முனையானது 100 கிராம் நிறையோடு இணைக்கப்பட்டுள்ளது. ஆக்சுவலாக இது எவ்வளவு, இது 500 கிராம், இது 500 கிராம், இது 500 கிராமு, இது வந்து 10 சென்டிமீட்டர் ரேடியஸ், ஆக்சுவலாக 10 சென்டிமீட்டர். அண்ட் நிறைய வயர் சுற்றிருக்கிறாங்க. வயர் சுற்றிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அதோட எண்டை கொண்டு வந்து இன்னும் ஒரு மாஸோடு இணைச்சிட்டாங்க. ஸோ இந்த மாஸ் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம். let it be M2. அப்போ இதில் இழுவிசை டென்ஷன் மேல் நோக்கி செயல்படும் இல்லையா. ஓகே, the question is, நிறையின் முடுக்கத்தை காண்க. சப்போஸ் வந்து இந்த மாஸ் இங்கே அட்டாச் பண்ணுறதுனால if the disk rotates, எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னா, கம்பியானது வட்டத்தட்டின் விளிம்பில் நழுவவில்லை. this rope, the string is என்னது, ரொட்டேட்டிங் வித்தவுட் ஸ்லிப்பிங், ரோலிங் வித்தவுட் ஸ்லிப்பிங், அதாவது நழுவாமல் என்ன பண்ணுது, சுழல்கிறது. ஜி வந்து 10 எடுக்க சொல்லியிருக்காங்க. டேக் ஜி 10 மீட்டர் per second ஸ்கொயர். இப்போ என்னென்னா we have to find out the acceleration of the block, அதாவது அந்த 100 கிராம் நிறையினுடைய முடுக்கத்தை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஐ ரைட் டவுன் த டேட்டா. ஸோ M1 மாஸ் வந்து எவ்வளவு, 500 கிராம்.
0.5 கிலோகிராம் ஓகேவா. ரேடியஸ் ஆர் வந்து 10 சென்டிமீட்டர். ஸோ 0.2 எல்லாமே நீங்கள் எஸ்ஐயில் மாற்றிடுங்க, அதான் ரொம்ப முக்கியம். எல்லாமே எஸ்ஐயில் மாற்றிடணும், இல்லைனா தப்பு வந்துடும். M2 வந்து 100 கிராம், அப்போ யூ வில் கெட் 0.1 கிலோகிராம் ஓகேவா. வேறு ஒன்றும் உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன், ஜி ஆல்ரெடி இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை மறந்துடுவோம். இப்போ இந்த டிஸ்கை மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கில் இது டிஸ்க் ஆல்சோ ரோல்ஸ், இது ரேடியஸ் ஆர், இங்கே டென்ஷன் வந்து ஃபோர்ஸ், ஆக்சுவலாக டென்ஷன் இருக்குது இதில். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த விசையின் காரணமாக என்ன பண்ணுதுன்னா இந்த டிஸ்க்கு வந்து ரோல் ஆகுது. அப்போ இதனுடைய திருப்பு விசை முதல்ல கண்டுபிடிக்கணும், டார்க் கண்டுபிடிக்கணும். டார்க் வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ் வந்து டி, பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து ஆர், அப்போ ஆர் இன்ட்டு டி. பட் ஆல்ரெடி நமக்கு தெரியும் டார்க்குக்கும் ஆங்குலர் ஆக்சலரேஷனுக்கு உள்ள ரிலேஷன் வந்து டார்க் ஐஸ் ஈக்குவல் டு டார்க் வந்து டவுஸ் ஈக்குவல் டு ஐ ஆல்ஃபான்னு படிச்சிருப்போம். பட் ஃபார் திஸ் டிஸ்க், ஃபார் திஸ் ரிஜிட் பாடி, திஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்சியா ஐ இஸ் ஈக்குவல் டு mk ஸ்கொயர். இங்கே மாஸ் வந்து m1 இன்ட்டு கே ஸ்கொயர், வேர் கே இஸ் த ரேடியஸ் ஆஃப் கைரேஷன், சுழற்சி ஆரம்னு சொல்கிறோம். ஸோ தேர்ஃபோர் RT is equal to m1 into k square into alpha. Okay. Now my tension is equal to, அப்போ இந்த த்ரெட்டில் இருக்கக்கூடிய டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா m1 into k square divided by r into alpha. பட் இந்த ஆல்ஃபா பற்றி நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா. ஆல்ஃபா வந்து என்னது, ஆல்ஃபா வந்து ஏற்கனவே கண்டுபிடிச்சோம். ரிலேஷன் பிட்வீன் லீனியர் ஆக்சலரேஷன் அண்ட் ஆங்குலர் ஆக்சலரேஷன் என்னது, ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு a by r இல்லையா. ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு a by r. This is the relation between linear acceleration and angular acceleration. அப்போ இந்த ஆல்ஃபாவை தூக்கிட்டோம்னா நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், a by rன்னு போட்டுக்கலாம். ஸோ அப்போ என்ன கிடைக்கும்னா m1 இன்ட்டு கே ஸ்கொயர் இன்ட்டு a டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்னு கிடைக்கும். இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய டென்ஷன். ஓகே. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் இந்த பிளாக்கு வரைஞ்சோன்னா கீழே வந்து m2g ஆக்ட் பண்ணும். ஸோ மேலே வந்து டென்ஷன். அப்போ இதுக்கு ஈக்குவேஷன்ஸ் எழுதும்போது ஸோ மேலே பாசிட்டிவ் ஜே, கீழே நெகட்டிவ் ஜே எழுதுங்க பார்க்கலாம். நெட் ஃபோர்ஸ் என்ன வருது, m2g. ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் எழுதிடலாமா. ஸோ tj ஓகே ப்ளஸ் மைனஸ் m2g, நெகட்டிவ் ஆக்சஸ்ங்கிறதுனால மைனஸ் போட்டேன். பிளாக் இஸ் டவுன்வர்ட்ஸ், ஏன்னா டென்ஷன் இஸ் லெஸ்ஸர் தேன் எஸ். அப்போ அப்படிங்கும்போது மைனஸ் m2 இன்ட்டு a, த்ரூ அவுட் மைனஸால் மல்டிப்ளை பண்ணிடுங்க. திஸ் ஆல்சோ ஜே. அப்போ என்ன வரும்னா அண்ட் டேக் மாடுலஸ், அப்போ t மைனஸ் m2g இஸ் ஈக்குவல் டு m2a. சரியா. இப்படி மாறிடும். மைனஸால் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா m2g மைனஸ் t இஸ் ஈக்குவல் டு m2aன்னு மாறும். am I right? எஸ். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சலரேஷன் ஆஃப் த சிஸ்டம். ஸோ m2g மைனஸ் t-யோட வேல்யூ m1 k ஸ்கொயர் பை r ஸ்கொயர் இன்ட்டு a இஸ் ஈக்குவல் டு m2 இன்ட்டு a. இது அந்த சைடு கொண்டு போயிருங்க. ஸோ m1 இந்த மைனஸ் அந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும். k ஸ்கொயர் பை r ஸ்கொயர் இன்ட்டு a ப்ளஸ் ஆல்ரெடி அங்கே m2a இருக்குது, தட் இஸ் ஈக்குவல் டு m2g. am I right? ஸோ ஹியர் இந்த k ஸ்கொயர் பை r ஸ்கொயருக்கு வேல்யூ போட்டுடலாமா, ஃபைனலாக கூட போடலாம். ஏன்னா இது டிஸ்க்கு வந்து அதுதான் சொன்னேன். நம்ம வந்து ஏன் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் படிக்கிறோம் அப்படின்னா தேர் இஸ் எ ரிலேஷன். கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயருடைய வேல்யூ வந்து டிஸ்கை பொறுத்த வரைக்கும் 1/2. எப்படி சார் வரும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் பாருங்கள். ஒரு டிஸ்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன படிச்சிருக்கோம், அதோட சென்டர் வழியாக போகிற ஆக்சஸுக்கு வந்து ஐஸ் ஈக்குவல் டு டிஸ்க்கு வந்து 1/2 mr ஸ்கொயரா, பட் ரிஜிட் பாடிக்கு ஐஸ் ஈக்குவல் டு mk ஸ்கொயரா. ஸோ ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா 1/2 mr ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு
1/2 mk ஸ்கொயரா. ஸோ mm இது வெறும் mk ஸ்கொயர் தான். அப்போ என்ன வரும்னா k ஸ்கொயர் பை r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/2. am I right? ஸோ அதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ இதுலேருந்து காமனாக எடுக்கிறதுனா நம்ம எதை எடுக்கலாம்? ஏ காமன் எடுத்துடலாம். ஏ காமன் எடுத்துட்டோம்னா m2 ப்ளஸ் m1 இன்ட்டு k ஸ்கொயர் பை r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு m2g. ரைட்டாப்பா? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட். இப்போ நான் படத்தை எடுத்துடுறேன். Therefore, the acceleration of the system A is equal to m2g divided by m2 plus m1 into k square by r square. Okay, ba? This is what your expression. A is equal to m2 divided by m2 plus m1 into k square by r. Actually, வந்து k square by r square வந்து என்னது? 1/2. So, m2g divided by m2 plus m1, இது 1/2ங்கிறதுனால m1/2 போட்டுக்கலாம். So, m2g divided by m2 plus m1/2. What is your m2? m2 வந்து 100 gram. So, அது வந்து என்னது? 0.1. So, 0.1 into 10 divided by m2 வந்து 0.1. m1 வந்து எவ்வளோ? 500. 0.5 இல்லையா? So, 0.5 divided by 2. Am I right? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 1. ஸோ இது 0.1 ப்ளஸ் இது 0.25. ஸோ தட் இஸ் 1 டிவைடட் பை இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. .10 0.25 என்ன வருது? 0.35 வரும். ஸோ 0.35. ஸோ ஒரு 100 மல்டிப்ளை பண்ண டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 100 டிவைடட் பை 35 வரும். 100 டிவைடட் பை 35 5 டேபிள் யூஸ் பண்ணிங்கன்னா 20/7. அப்போ என்ன வரும்? 2.27 are 14, மீதி 6 60. 60னா 8 7 56 2.8, மீதி 4 40 5 7 are 35 7 35. அப்புறம் என்ன வரும்? 2.85, மீதி ஒரு 50னா திருப்பி 7 8 56 7 49 வருமா? ஸோ 2.857 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் யுவர் acceleration of the system. Very important problem. Please take care of this. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த டிஸ்கோட டார்க்கை கண்டுபிடிக்கிறீங்க. டார்க்குக்கு ஃபார்முலா வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ் வந்து டென்ஷன், ரேடியஸ் வந்து பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்போ உங்களுக்கு இது ஜெனரல் ஃபார்முலா டார்க்குக்கும் ஆங்குலர் ஆக்சலரேஷனுக்குள்ள ரிலேஷன். அண்ட் ஐ வந்து ஜெனரல் ஃபார்முலா m1k², கேங்கிறது ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். ஸோ இது ரெண்டையும் சால்வ் பண்ணி முதல்ல டி கண்டுபிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே சஸ்பெண்ட் ஆகிருக்கிற அந்த பிளாக்குக்கு வந்து நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் யூஸ் பண்ணிட்டு ஈக்குவேஷன் எழுதிடுங்க. ஸோ டிஜே அப்வேர்டு, m2g டவுன்வேர்டு, ஆக்சலரேஷன் டவுன்வேர்டு, அதுவும் மைனஸ் வரும். அதனால் டோட்டலாக மைனஸால் மல்டிப்ளை பண்ணி மாடுலஸ் ஜே எடுத்திங்கன்னா மாடுலஸ் ஜே வந்து 1. ஸோ m2g மைனஸ் t is equal to m2n கிடைக்கும். இதில் என்ன பண்ணுங்கள்? டென்ஷன் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஏயோட ஃபார்முலா எழுதிருங்க. இதில் k²/r² உடைய வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு கரஸ்பாண்டிங் வேல்யூஸை புட்டப் பண்ணோம்னா we will get the result 2.857 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ 3 கணக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்குகள். நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு தடவை நீங்கள் என்ன பண்ணுங்கள்? இந்த வீடியோ பார்த்துட்டு புக்கை ஒரு தடவை படிச்சுட்டு செல்ஃபாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். தொடர்ந்து பாருங்கள். கீப் வாட்சிங். தேங்க்யூ.